வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதத்தை பற்றியும் சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய பல குழப்பங்களில் இந்த மாதம் இண்டிவிஜுவலாக அந்த ராசி எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது, அது என்ன மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும், என்ன நன்மைகளை கொண்டு வரும்னு ஒரு தெளிவையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் வீடியோ கிளியராக பாருங்கள். தனுசு ராசி 2026 வருஷம் ஏப்ரல் மாதம் தனுசு. இன்னுமே குரு பார்வை தொடர்ந்து இருக்குது. வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு பார்வை ரொம்ப பாசிட்டிவான ஒரு டைம் நான் பார்க்குறேன். தனுஷை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் இன் 4th ஹவுஸ். 7ல் குரு, 4ல் புதன் பரிவதனா, லார்ட் ஆஃப் 1, லார்ட் ஆஃப் 4, லார்ட் ஆஃப் 7, லார்ட் ஆஃப் 10 பரிவதனா. 1, 4, 7, 10 ஸ்கொயர் கனெக்ஷன் ஆகும். சூரியன் வந்து லார்ட் ஆஃப் 9, 9 குடையன், 9 குடையன் 10 குடையன் ஒன்றா சேர்கிற காலம் தர்ம கர்மாதிபதி யோகம். இது உங்களுக்கு 11th ஆஃப் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது. 3 குடைய சனி, 5 குடைய செவ்வாய். செவ்வாய், சனி, சூரியன், புதன் 4 கிரகம் கிரக யுத்தம். பட் குருவோட பரிவர்த்தனை செய்த புதன் பரவாயில்ல. தனுசு ஏப்ரல் நல்லா இருக்குது பலன். முயற்சிகளை நீங்கள் வந்து தீவிரப்படுத்தலாம். வாட் எவர் எஃபர்ட் you going to put now, you going to get result. இதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2026 ஏப்ரலில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி, செய்யக்கூடிய முயற்சி, வேலை மாற்றம், வேலை வாய்ப்பு, தொழில், இடமாற்றம், ஊர் மாற்றம், மைக்ரேஷன், விசா ப்ராசஸ், எதுவாக இருந்தாலும் முயற்சி எடுத்துருங்க. சூரியனும் சாதகமாக இருக்கும், குருவும் சாதகமாக இருக்கும், புதனும் சாதகமாக இருக்கும். சாதகமான கிரகநிலை உலா வரும் பொழுது, முயற்சிகள் எடுக்கும் பொழுது தான் காரியங்கள் நடக்கும். ஸோ 1st ஆஃப் ஏப்ரல்லேருந்து மார்க் பண்ணிங்க. ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் அடி எடுத்து வச்சிங்கன்னா அந்த பயணம், அந்த முயற்சிக்குள்ள பலன்கள் கொடுக்கும். ஸோ ஏப்ரல் அப்படி தான் இருக்குது. பொருளாதார ரீதியாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது சுபகிரகங்கள்லாம் பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்குது. தேவையான பணம், தேவையான உதவி, தேவையான கடன் அடைக்க பணம், வருமானம், இதெல்லாம் நிம்மதியாக இருக்குது. பணம் சேர்த்து வைக்க முடியுமான்னு என்னால் சொல்ல முடியல. சாயாகிரகங்களாக இருந்தாலும் சரி, அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் சரி, வந்த வேகத்தை எல்லாத்தையும் வந்து அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி பணத்தை விரயம் பண்ணி விட்டுடும். செலவுகள் எப்படி ஆக போகுதுன்னு உறுதியாயிடுச்சு. நல்ல செலவெலாம் திட்டமிட்டு வச்சிங்க. அது நல்ல செலவாக கன்வெர்ட் ஆகட்டும். அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பம், திருமண வாழ்க்கை ஏப்ரல் மாதம் விட்டால் அவங்களுக்கு நாள் பெருசாக அமையாது. ஸோ 14th ஏப்ரல் டு 14th மே இந்த பார்ட் வந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்கும். சுக்கிரனுடைய நகரவும் நல்லாயிருக்கும். மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணலாம், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், முகூர்த்தம் குறிங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ரெடினா டக்குன்னு முடிக்க பாருங்கள். சாதகமான காலம் இது. அர்த்தாசிரம சனி தடை வரும், ஏதாவது ஒரு தடை வரும், குடும்பத்தில் தடை வரும், பெரியவங்களால் தடை வரும், அவங்களால தடை, இவங்களால தடை, பணம் அரேஞ்ச் பண்ணல, அது பண்ண, எப்படியா தடை வரும். பட் காரியம்தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா முடிச்சிடுங்க. ஏன்னா அடுத்து குரு 8ஆம் இடத்துக்கு போவார். அது பேட் இல்லை, பட் இது பார்வை கிளியராக இருக்குது, கிளாரிட்டியோடு இருக்குது. ஏன்னா குரு 7ல் நின்றாருன்னா அவருடைய பார்வை வந்து நேரான பார்வை, அழகான பார்வை. குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய தொந்தரவுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அர்த்தாஷ்டம சனி ஆரோக்கியம், குடும்ப உறுப்பினர்கள், உறவுகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், நோய்கள், வாகன பிரச்சனைகள், வருத்தங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், போராட்டம், மன அழுத்தம், மன உளைச்சல், ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோடு, இதெல்லாம் அர்த்தாஷ்டம சனி செய்யும். வருமானம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, குடும்பம் இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. பட் ஆனால் எல்லாம் ஒரு பக்கம் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குது. ப்ரெஷராக மனுஷனே கிடையாது. எந்த ரூபத்தில் வருதுன்னு தான் பார்க்கணும், ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2026 மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் 4th ஹவுஸ். 5th ஹவுஸில் சூரியன் ஷிஃப்ட் ஆகும் ஏப்ரல் 14th. 7th ஹவுஸில் குருவுடைய பார்வை அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு ட்ரை ஹார்ட், யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் மோர். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அப்படி நேராக போகணும், அப்படி எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அப்படி பேப்பரை படித்தோம், அப்படி கொஷின் பேப்பரை படித்தோம், அப்படி எழுதணும், அப்படி பாஸ் ஆகிட்டோம், அப்படி மார்க் வந்துடுச்சு, சீட்டு கிடச்சிது, அப்படி இல்லை. இது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர், யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட், யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரொம்ப கூர்மையான ஒரு பார்வையும், ஒரு கூர்மையான தெளிவும், ஒரு ரொம்ப நுணுக்கமான அறிவாற்றலோடு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும்.
அப்படிப்பட்ட நேரம் இது. சோதனை எந்த ரூபத்தில் வேணால் வரும். தயார்படுத்திங்க, உங்களை வலுப்படுத்திங்க, உங்களை தயார்படுத்திங்க. யார் ஒருத்தர் வந்து தன்னை தயார்படுத்தி தன்னை வலுப்படுத்தி வச்சுருக்காங்களோ சோதனையை வந்து அவங்க டேக்கிள் பண்ணுவாங்க. யார் தயாராக இல்லையோ, த ஒன் ஹூ இஸ் அன்ப்ரிப்பேர்டு, அவன் தான் மாட்டுவான். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஏப்ரலில் ஒரு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட போங்க. ஏன் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட இந்த மாதம் சொல்கிறேன்? ஏன்னா லக்கு வேலை செய்யாது, உங்கள் ப்ரிப்பரேஷன் வேலை செய்யும். சனி 4 தான் அதோட பாசிட்டிவ்னு தெரிஞ்சுங்க. சனி 4th ஹவுஸில் தான் அதோட பாசிட்டிவ் என்ன? எவன் ஒருவன் முழுமையான தகுதியுடன் முழுமையான பொறுப்புடன் இருக்கானோ அவனுக்கே வெற்றி. அதான் அந்த தாரக மந்திரம். ஆரோக்கியம். ஏப்ரல் 2026 சனி, செவ்வாய், சூரியன், புதன். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். உஷ்ணம், வாகன பயணம், சாப்பாடு, தூக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு, கத்துறது, டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். காலையில் சீக்கிரம் எழுந்துருங்க. பிஃபோர் 6, 6 மணிக்கு முன்னாடி எழுந்துருங்க. உங்கள் காலை கடன்லாம் முடிச்சிடுங்க. வேணுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. ரொம்ப பசியாக இருந்தால், அதாவது உங்களுக்கு குடிக்கிறதா இருந்தால் குடிங்க. பால் குடிக்கிறீங்க, காஃபி, டீ, ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன பழக்கமோ. ரொம்ப பசியாக இருந்தால், பசி இல்லைன்னா தண்ணி குடித்து நல்லா பிராணாயாமம் பண்ணுங்கள். காலையில் பண்ணுங்கள். அமைதியான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள். நல்ல காற்றோட்டமாக பண்ணுங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆரோக்கியத்துக்காக மட்டும் இல்லை, மன நிம்மதி, மன தெளிவு ஏற்படும். மன நிம்மதி, மன தெளிவு ஏற்பட்டதுன்னா செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். அந்த பயிற்சி பண்ணுங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ். சீனியர் சிட்டிசன்ஸ், பெண்கள், இல்லத்தரசிகள், ஏப்ரல் 2026 சொல்கிற அளவுக்கு சூப்பர் மந்த் இல்லை, பட் நாட் பேட். ஃபைனான்ஷியலி ஓகே, ஃபேமிலி ஓகே, ப்ரெஷர், ஹெல்த், ஸ்ட்ரெஸ், ஒர்க் லோட், மோர் டிபெண்டன்ஸ், அந்த மாதிரி இருக்குது. இத்தனை சுமையாக எனக்கு கடவுளே, இறைவா அப்படின்ற மாதிரி இருக்கும். இத்தனை வேலை, இத்தனை பாரம், இத்தனை சுமை தாங்குவீங்க. ஆனால் தனுசு இல்லை, ஒரு ஆண் ராசியில் பிறந்துட்டீங்க, ஒரு பெண்ணாக இருக்கீங்க, எதையும் தாங்குவீங்க. அந்த மாதிரி இருக்குது, தாங்கி வாங்க. மொத்தத்தில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 ஏப்ரல் ஒரு கவனத்துடன் ஒரு 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 ரிப்பேரான பழைய வண்டியில் வந்து ஒரு டூர் போகிறீங்கன்னு நினச்சிங்க. இல்லை ஒரு பயணம் அர்ஜென்ட்டு போய் ஆகணும். ஸோ ஒரு பழைய ரிப்பேரான ஒரு வண்டியில் போகிறீங்க. காற்று போகலாம், பங்க்சர் ஆகலாம், பெட்ரோல் தீர்ந்து போகலாம், இன்ஜின் மக்கார் பண்ணலாம், எங்கேயாவது சேஸ் அடி வாங்கும், திடீர்னு வண்டி ஓடாது, எதுக்குன்னே தெரியாது, உள்ளே ஏசி ஓடாது, இந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த பயணத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்ந்துடலாம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை பார்த்தீங்க. முதல்ல நான் மாத பலனை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். எல்லோரும் வந்து ராசியை பார்க்கணுமா, லக்னத்தை பார்க்கணுமா, தசா பார்க்கணுமா, புத்தி பார்க்கணும், நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களோட தசா என்ன, புக்தி என்ன, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட், ரொம்ப ஃபேவரபிள் பிளானட் யார், எது மேல்ஃபிக் பண்ணும், எது பெனிஃபிட் பண்ணும், எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் இப்போ உங்கள் கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இந்த ஹாரோஸ்கோப்புடைய நகர்வில் கணிக்க முடியாது. இது மாத பலன்கிறது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் வந்து நான் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் பொதுவாக மேட்ச் பண்ணி சொல்கிறேன். அதை பர்சனலாக எப்படி நீங்கள் பொறுத்திக்கணும். முதல்ல உங்கள் ராசியோட பலனை பார்க்குறீங்க, ரீட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்கள் பிளான் எப்படி இருக்குன்னு அதை இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த லக்னத்துக்கும் இதே மாதிரி ராசியோடைய மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துருங்க. பார்க்கும்போது அது விதிப்படி எப்படி கொண்டு போகணும்னு காமிக்கும். இது கன்ஃபார்மாக நல்லது நடக்குமா அப்படின்னா நல்ல யோக தசை இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அது உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இது கன்ஃபார்மாக நடக்காது அப்படின்னா உங்கள் பர்த் சார்ட்டில் அதுவே தோஷமான கிரகம் தசை நடந்துச்சுன்னா நல்லது சொன்னாலும் அது நடக்கவே நடக்கும், கெட்ட சொன்னால் உடனே நடக்கும். அதான் நிறைய பேர் போடுறீங்க, நல்லது சொன்னால் நடக்குது, கெட்ட சொன்னால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொரு விஷயம். அடுத்தது ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு ராசிக்கு வந்து சரியில்லாத பலன் இருக்கும்போது அந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். உள்ள எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப் தோஷமே கிடையாது. ஹாரோஸ்கோப்பே சூப்பர் ஹாரோஸ்கோப், தசா புதிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சார்ட்டில் வந்து நமக்கு ஸ்கோர் காமிக்கும், எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை. இந்த பிரிவினையோடு தான் நீங்கள் பார்த்தா புரிதல் வரும். அப்புறம் லைஃப் ஹாரோஸ்கோப் பற்றி நான் சிலது சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் எதுவுமே வந்து
ஒரு 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 அனலைஸ் பண்ணாமல் நான் கொடுக்கல. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி, கம்ப்ளீட்டாக அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி, குளோபலாக என்ன நடக்குது, அதே மாதிரி இந்த டிரான்சிஷனில் வந்து என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களை காப்பாற்றும். நான் ட்ராவல் பிளானை பற்றியும் சொன்னேன். 2025லேயும் வந்து நிறைய இந்த சாட்டர்னுடைய டிரான்சிட்டை பற்றியும் சொன்னேன். உலகத்தோட கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் நிறைய கொடுக்குறேன், கிளாரிட்டியை புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. பேக் ஹேண்டில் வந்து இதுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவும் அதுக்கு பேக் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணணும். இது எல்லாருமே அவங்கவுங்களுடைய எஃபர்ட்டை போட்டு தான் ஒரு வீடியோவை கொண்டு வந்து முன்னாடி நாங்கள் நிறுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், கனடா இருக்கலாம், கல்ஃபில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் கூட நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, ஸோ உட்காந்துட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா எங்களோட கன்சல்டேஷன் பேச முடியும், எங்கள் டீம் அஸ்ட்ராலஜிஸ்ட்டும் பேச முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிட்டே இருக்கோம். சம் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் கேட்கறதுனால வி ஹவ் அரேஞ்ச் தட். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட ஒரு பாசிட்டிவிட்டியோட அதையும் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் எடுத்துங்க. எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, சர்வீஸை பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. இதை தவிர இப்போ குளோபலாக வந்து 2026 நடக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் நான் க்ளோஸாக பார்த்தேன். ஏப்ரலில் இப்போ நான் அந்த ராசி பலன் சொல்லும் போது ஏப்ரலை பற்றியும் சில விஷயம் சொல்கிறேன். ஏப்ரலில் கரெக்டாக 2nd of April பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷன் வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஏன்னா இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் வந்து ஆட்களை வந்து ஒரு மாதிரி ஒரு முருகத்தனமாக வெறிப்பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது வந்து உலகளாவிய நடவடிக்கைகளை பற்றி நான் பேசுகிறேன். இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ராசியை பற்றி சொல்ல, உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உள்ள தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கோபம், வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஈகோ வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். 14th of April கரெக்டாக தமிழ் புத்தாண்டு வந்துடும். அப்போ தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பராபவ, இந்த பராபவ அப்படின்ற வருஷத்தை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இது வந்து தமிழ் வருடங்களில் 40வது வருடம், அதாவது 1லேருந்து 60 வருடம் தமிழ் வருடம். அந்த 1லேருந்து 60 வருடத்தில் வந்து 40வது வருடம் தான் இந்த பராபவ. இந்த வருடத்தை பற்றி ஒரு குறிப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது சும்மா கூகுள் கூட பண்ணி பாருங்கள், இல்லை பஞ்சாயத்து எடுத்து பாருங்கள். அந்த வருடத்தை பற்றி என்ன குறிப்பு அப்படின்னா, நெருப்பால பயமோ, இது வந்து என்னென்னா தனி மனிதனுடைய ஈகோ, ஒரு அதர்ம காரியங்கள் செய்கிறது, ஒரு மாதிரி ஒரு அநீதி இழைக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இல்லை ரியலைசேஷன், அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் இந்த பராபவ. ஸோ இந்த வருஷமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக கலக்கம், குழப்பம், போர், பிரச்சனைகள், மன வருத்தம், அழிவுகள், தீயது அழியிறது, இல்லை ரியலைசேஷன், இல்லை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதையும் நான் இப்போ இந்த பிளானட்டரி காம்பினேஷனோட நான் கம்பைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா குரு மாற போகிறாரு. நிறைய பேர் கேட்டாங்க குரு பேச்சு ஒரு பாசிட்டிவ் தானே, ஏன் வந்து அது நெகட்டிவாக நிறைய இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணிங்க. நான் சொல்கிறேன் ஒன்று புரிஞ்சுங்க, குரு வந்து வெரி வெரி பாசிட்டிவ் பிளான். அது கெடுதலே செய்யாது, அது பார்க்குற இடத்துக்குலாம் நன்மை தான் உண்டாகும். பட் ஆனால் இந்த முறை வரும்போது மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது நல்ல பலனை கொடுக்க போகுது. இந்த முறை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. இந்த முறை தீயதுலேருந்து விலகக்கூடிய வழியும், தீயதெல்லாம் அழிந்து நசுங்கக்கூடிய காலத்தையும் உண்டாக்குறது தான் இந்த குருவுடைய டிரான்சிட்டாக வருது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்குறேன். நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு அஸ்ட்ராலஜராக என்ன நான் வந்து ரீட் பண்ண முடியும், நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மொழியில் வந்து நான் சொல்ல முடியும், இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் வந்து இன்னொரு சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட வந்து கனெக்ட் பண்ண முடியல, சில பேரால் ஃபீஸ் பே பண்ண முடியல, சில பேரில் வந்து என்னால் அவங்களால கனெக்ட் பண்ண முடியல, ஆனால் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெசேஜில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா தெளிவாக, அழகாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக நீங்கள் நிறைய உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டிங்கன்னா என்னால் ஆர்ட்ஸ்கப்பை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நான் அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் தெளிவாக, அழகாக நிறைய பேர் போட்டிருக்கேன், நான் ரிப்ளை கொடுத்தெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அப்படி போடும்போது நான் அந்த கமெண்ட் செக்ஷன் நானே ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட ஐடியிலேருந்து தான் நான் கொடுக்குறேன். சங்கர் நாராயண் 999 வரும். அது என்னோட ஐடியில் நான் தான் பர்சனலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து என்னை கனெக்ட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன டவுட் இருக்குது, பட் ஆனால் அதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல, எதுவும் அதெல்லாம் பரவாயில்ல. நான் உங்களுக்கு வந்து இது சர்வீஸாக தான் நான் பண்ண நினைக்கிறேன். அதுவும் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். இது முதல்ல 2-3 நாள்லேயே நான் கொடுத்துருவேன். ஒரு சிலர் கொஞ்சம் டிலேவாக ரிப்ளை வரும். ஒருவேளை அந்த வீடியோவில் வரல, வேறு வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸை போட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.